நந்தி ஒரு இரவு உண்மையிலேயே அழுதாரா தெரியுமா? உயிரே இல்லாத கல் விக்கிரகம் கண்ணிலிருந்து துளிகளாக கண்ணீர் விட்ட அந்த இரவு. அது திருவாரூரில் நடந்த மறைக்கப்பட்ட ஒரு அதிசயம். சோழர் காலத்தில் 16 வயசு மெய்ப்பான் ஒருத்தன். பெயர் காலமேகம். ஒவ்வொரு மாலையும் கோயிலுக்கு போய் நந்தியிடம் உட்கார்ந்து பேசுவான். அவனுக்கு நந்தி ஒரு கல் சிலை இல்லை. அவனுக்கான ஒரே நண்பன். ஒரு நாள் அவனுடைய அம்மா கடுமையான நோயால் படுத்துவிட்டாள். மருந்து வாங்க ஒரு காசும் இல்ல. உலகமே அவனை விட்டு விலகி போன மாதிரி. அந்த இரவு காலமேகம் நந்தியின் முன் நின்று கண்ணீரோட சொன்னான். நந்தி, என் அம்மாவை காப்பாத்து. என் ஜீவனே உன்னிடம்தான் இருக்கு. அந்த கோயிலில் காற்றே இல்லை. ஆனா திடீர்னு நந்தியின் கண்ணில் ஒரு துளி நீர். அர்ச்சகர் உறைந்து நின்றார். அது ஒரு துளி இல்லை, இரண்டாவது, மூன்றாவது. நந்தி அழுதார். கோயில் மணிகள் தானாக ஒலித்தன. அதே நேரம் உயிர் போகும் நிலையிலிருந்த காலமேகத்தின் அம்மா அதிசயமா விழித்துக் கொண்டாள். நெற்றியில் வெள்ளை விபூதி. உடல் முழுக்க ஒரு தெய்வீக குளிர்ச்சி. ஒரு பிள்ளையின் துயரத்துக்காக, ஒரு தாயின் கண்ணீருக்காக நந்தி தன்னாலே அழுத ஒரே ஒரு இரவு. அதுதான் இன்னைக்கும் மறைக்கப்பட்டிருக்கும் திருவாரூரின் ரகசியமான நந்தி தீர்த்தம்.